இன்றைய நித்திய வார்த்தை சங்கீதம் 9:12 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை மறவார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் மறவாத தேவனா இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவரின் கூக்குரலை தேவன் மறவாராம். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டதாகவும் ஒதுக்கப்பட்டதாகவும் யாரும் இல்லாததாகவும் சிறுமைப்பட்டது போல நம்மளுக்குள்ள தோன்றலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறார், சிறுமைப்பட்டவரின் கூக்குரலை அவர் மறவாராம். இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்களை மூடி உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை ஒரு முறையாய் இன்னைக்கு உங்கள் விண்ணப்பத்தை தேவனிடத்தில், அப்பா என் விண்ணப்பத்தை கேட்டாலும் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், என் அன்பு பிரியமான ஜனம், ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜாவின் கீழே அநேக ஸ்தலங்கள் உண்டு, நிறைய பணியாளிகள் உண்டு. அதில் ஒரு பணியாளி எங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜாவோட சில்பர் தைக்கிற வேலை அவருக்கு. ராஜா போடுறதா இவருக்கு என்னன்னா, தினந்தோறும் என்ன பண்ணுவார்னா, ராஜா போடுற சில்பரை அவர் பார்த்து கொண்டே இருப்பார், இப்படி போடலாம் அப்படி போடலான்னு. ஆனால் என்னன்னா, இந்த சில்பர் ஒரு மந்திரியை தான் என்ன பண்ணுவார், இவங்க கிட்ட வாங்கிட்டு போயிட்டு கொடுப்பார். இவர் சொல்லுவார், ஐயா என்னை பற்றி கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லுங்களேன், ரொம்ப வறுமையாக இருக்கேன். நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன்னு சொல்லினே இருப்பார். ஆனால் ராஜா கிட்ட போய் சொல்கிறார், இவரே போய் தைச்சிட்டு வந்தது போல் அங்கே ராஜா கிட்ட அங்கே சொல்லிட்டு இருந்தார். இவர் ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டின் ராஜா இன்னொரு நண்பர் ராஜா இவர் காலனியை பார்த்து ரொம்ப ஆசைப்படுகிறார். யார் இவ்வளோ அழகாக செய்கிறது? அப்போ சொன்னார், என்ன மந்திரி தான் செய்கிறாருன்னு. அப்போனா உங்கள் மந்திரியை எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் ஊரில் இருந்துட்டு எங்கே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கன்னு மந்திரியை கூப்பிடுறாங்க. மந்திரிக்கு எதுக்குன்னு தெரியாது, மந்திரி கூட போயிட்டார். மந்திரி போயிட்டாங்க. சில்பர் செய்யும் போது தான் தெரியும் அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. உடனே அந்த ராஜா திட்டுறாரு. அப்போ யார் செய்கிறான்னு, இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாதாரண சில்பத்தை வைக்கிற ஒரு தொழிலாளி தான் செய்கிறார். உடனே நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று வரவே பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அந்த சகோதரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா என் மேலே கரிசனையாய் என் பேச்சுக்கு அவர் பதில் கொடுத்து என் சத்தத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷம். இப்போ ராஜா அவர் மன்னனை கூப்பிட்டு அவருக்கு நல்ல காரியங்களை செய்து பொற்காசுகளை கொடுத்து ராஜா அரண்மனையிலே அவர் தங்கும்படியாக செய்து அவருக்கு டெய்லியும் வேலை என்னென்னா, ராஜாவுக்கு நல்ல சில்பரை தைச்சு தரணும். இதுதான். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் மதிப்பில்லாதபடி நம்ம ஊர்லேயோ தேசத்துலேயோ வேலை சனத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் உன் கூக்குரலை மறவாதபடி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.